அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 23/8/2024. நாளெல்லாம் திருநாளே 23/8/2024. இன்று வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள். இன்றைய திதி சதுர்த்தி மாலை 3:48 மணி வரை, பின்னர் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நள்ளிரவு 1:36 மணி வரை, பின்னர் அஸ்வினி. யோகம் நாள் முழுதும் அமிர்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நள்ளிரவு 1:35 வரை சிம்மத்திற்கு, அதன் பின்னர் கன்னிராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம், கரணம் பாலவம், கௌலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை சதுர்த்தி பஞ்சமி. இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம். திதி துவயம், சுப முகூர்த்த நாள். நம்முடைய குமுதம் அன்பு பக்தி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகவலை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான தகவலை கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்தமாரி நிறைய தடைகள் இருக்குது, தொழில் முன்னேற்றங்கள் அடைய முடியல, நாம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் நமக்கு அமையலை, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நாள்லையுமே ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் என்னென்ன தடைகள் இருக்குதோ அத்தனை தடையும் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக, சிறப்பான தொழிலாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இதை செய்து வெற்றி பெற்று கொள்ளுங்கள். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக தான் இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் புதிய பொறுப்புகள் மட்டும் இல்லாமல் படிப்பின் மேலே அக்கறையும் ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. கலை சம்பந்தப்பட்ட துறையில் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தினாதான் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்கள் இன்றைக்கி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய அமையப்போகி இருக்கிறது. பொருளாதாரத்தில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல அனுபவங்களை வைத்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவலும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இன்றைய நாட்கள் அமையப்போகி இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு தொழிலுக்கோசரம் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி கலை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அத்தனை தொழிலுமே நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். குறிப்பாக டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கும் ஹோட்டல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி இரட்டைப்பு லாபத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எதை முதலில் செய்தால் வெற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை காத்து கொண்டு இருக்கிறது. ரியல் எஸ்டேட் துறையில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப் போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு வாங்கிறதுக்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் இன்றைய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். போட்டித் தேர்வின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பாற்றலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமைத்து கொடுக்கறதுக்கான சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்க போட இருக்கின்றது. அதனால் இன்னைக்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் தூரத்து பயணத்தெல்லாம் தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கோபப்படாமல் இருக்கிறது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். வார்த்தையினால தான் பல சங்கடங்கள் பல தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதன் செலவுகள் விரைய செலவுகள் சுப விரைய செலவுகள் பயணச் செலவுகள் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கட்டுக்கடங்காத அளவுக்கு ஒரு செலவுகள் இருக்கிறனால எதை சேமிப்பு வைக்கின்ற ஒரு அனுபவ பாடங்களும் இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நடை அடையக்கூடிய ஒரு உத்வேகமும் முன்னேற்றத்தையும் தன்மைகளும் பலங்களும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை இன்னைக்கு அடைவீர்கள் அப்படின்றது இருக்கிறது. கடல் சார்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தை சார்ந்து செய்யக்கூடிய அனைத்து தொழிலுமே ஒரு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜவுளி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபம் கொடுக்காது. அதனால கொஞ்சம் திட்டமிடுதலும் அதே நேரத்தில் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா தான் இழப்புகளை சந்திக்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போயிருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களுக்கும் ஆண்கள்னால பெண்களுக்கும் நல்ல செய்திகள் நட்புறவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் ஆன்மீகத்திற்கு சென்று மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. பணம் பல வகையில் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க எதிர்பார்த்த லாபத்தை சற்று குறைவாக இருக்கும். கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய உற்சாகத்தையும் புதிய உத்வேகத்தையும் பல வகையில் பல கோணத்தில் முன்னேற்றத்தை அடைவதற்கான அற்புதமான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகியிருக்கிறது அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பல பிரச்சனை தொந்தரவுலாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் இன்றைக்கு நாட்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நட்பு வட்டத்தினால பல சங்கடத்தையும் தொந்தரவையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் நட்பு வட்டத்தில் பேச்சில் நிதானம் கவனம் இருக்க வேண்டும். கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பயணத்தினால வெற்றியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹோட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் மதிப்பு கூடக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. பல வெற்றிகள் உங்களுக்கு மத்தியத்துக்கு பிறகு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கான சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல்களும் பெண்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண்
4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா திட்டமிடுதலும் சிறப்பான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இன்றைய நாட்கள் உங்கள் பக்கம் காற்று வீசப்போது நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. உடல் சோர்வு மனச்சோர்வுலேருந்தெல்லாம் மீண்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. குடும்பத்தில் குதூகலமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களாலேயும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணத்தினால் வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் பண சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடியதும் பண தேவை பூர்த்தியாகிறதும் இது எல்லாமே பல வகையில் பல கோணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கும். அந்த குழப்பத்தில் இருந்தெல்லாம் தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். பங்காளி சண்டைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் மறந்து நட்புறவுகள் பலப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வீர்கள். குழந்தைகளால் பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களால் குழந்தைக்கும் 2 பேர்த்துக்குமே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பயணத்தினால் ஒரு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் நீங்கள் எந்த ஒரு திட்டமிடுதலும் எதிர்பார்த்த லாபத்தை வெற்றியும் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் மதியத்துக்கு பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே மனம் அமைதி இருப்பது போல அமைதியாக இருந்து காரியத்தில் செயல்படுத்தும் போதுதான் பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. வேலை மாற்றம் பண்ணும், கொடுக்கல் வாங்கல் இந்த மாரி விஷயத்துலலாம் இன்றைய நாட்களை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தினால் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜவுளி வியாபாரம் ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GRT शुभ आरंभम GRT Jewelers.